மௌனம் என்பது புறநிலையில் பேசாமல் இருக்கேன், அகநிலையிலும் பேசாமல் இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து வண்டி எடுத்து மேட்டுப்பாளையத்தில் மேலே ஏறுறான், பாட்டு போட்டான், இருந்தாலும் பாலை ஊற்றுவார்ன்றான். அப்போதான் வண்டி ஒரு ஹேர்பின் பெண்டில் திரும்புறது, கொண்டை வளைவு ஊசியில். ஏன்பா நல்ல பாட்டா, இதாங்க ராசியான பாட்டுங்கிறான் அவன். வாழ்வே மாயம். மௌனம் என்பது இப்போ நவீன காலத்தில் சொல்லணும்னா செல்போனை தொடாமல் இருப்பேன். ஓம் என பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய் வினை மோதுவதாய். ஓம் என பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய் வினை மோதுவதாய். துயர் தேய்ப்பதுவாய் நலம் வாய்ப்பதுவாய். நாமமும் உருவும் மற்றே மனம் நாடரிதாய் புந்தி தேடரிதாய். ஆம் எனும் பொருளனைத்தாய் வெறும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்தாய். நின்றிடும் பிரம்மம் என்பார் அந்த நிர்மல பொருளினை நினைந்திடுவோம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். பொறிகளின் மீது தனி அரசு ஆணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. ஓம் ரத்னாகராதௌ தபதாம் ஹிமாலய கிரீட்டினீம் பிரம்மராஜர்ஷிரத்நாட்யாம் வந்தே பாரத மாதரம். வந்தே பாரத மாதரம். வந்தே பாரத மாதரம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அலைபேசி கடிகாரத்தில் நேரம் 12:38. 45 நிமிடங்களில் நாம் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்பதாகுக. அன்பிற்குரிய நம் சகோதரர் ஸ்ரீ ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் அன்பான அழைப்பின் பேரிலும் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர்களுடைய அழைப்பின் பேரிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பூஜ்ய ஸ்ரீ விஞ்ஞானானந்த மகராஜ் அவர்களுக்கு சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அன்பு என்ன செய்யும்? நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அப்படி அந்த அன்பினால் நடந்த தப்பான விஷயங்கள் தான் அவருடைய அறிமுகத்தில் சில உசுப்பேத்துற விஷயங்கள். நான் துறவி அல்லன், துறவி ஒருவர் மட்டுமே. காலையிலே இட்லி சாப்பிட்டுட்டேன், எதையும் துறக்கலை. அவர் தமிழ்நாட்டின் விவேகானந்தர் பேரில் அவருக்கு என்ன கோபம்னு தெரியல. ஏதாவது விவகாரம் இருந்தால் தனியாக பேசிக்கலாம். ஒரு ஆளை எப்படி ஓய்க்கணும்னா இப்படி தான் ஓய்க்கணும். அது ஒரு கலை தான் வச்சுங்க. மகாகவி பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்வச்சரிதை 2 பாகமாக எழுதியிருக்கிறார்.
ஒரு பகுதிக்கு, முதல் பகுதிக்கு பெயர் கனவு என்று பெயர். இரண்டாம் பகுதி பாரதியினுடைய சுயசரிதைக்கு பாரதி 66 என்று பெயர். தன்னுடைய சொந்த கதையை, ஆட்டோபயோகிராஃபி, அந்த சுயசரிதையில் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் சொல்றார். பேசுவதால் பயனொன்றில்லை, அனுபவத்தால் பெறுவதே ஞானம் என்றான். பேசுறதுனால ஒரு பலன் விளைய போவதில்லை, அனுபவத்தால் பெறுவதே ஞானம் என்றான். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. காரணம், நம் அனைவருக்குமே இறைவன், கடவுள் கொடுத்த கருவிகளிலே ஒரு கருவி மட்டும் 2 மாறுபட்ட வேடங்களில் நடிக்கிறது. டபுள் ஆக்ஷன். ஒன்று ஞானேந்திரியம், 5 கருவிகள், இன்னொன்று கர்மேந்திரியம். ஞானேந்திரியத்திற்கு தமிழிலே சொல்ல வேண்டுமானால் அறிகருவிகள், கர்மேந்திரியத்தை தமிழிலே சொல்ல வேண்டுமானால் தொழிற்கருவிகள். அறிகருவியாகவும் இருந்து தொழிற்கருவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வாய். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனே அது வேலை செய்யும். அப்போ அது அறிகருவியாக இருக்கும், ருச்சி பார்க்கும். என்ன மெனுன்னு எனக்கு தெரியல, இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. சரி, ஸ்ரீ ஷடகோப்பன், என் அன்பிற்குரிய சகோதரர் சொன்னார், சாப்பிட்ட அப்புறம் பேசுறீங்களான்னார். அதுவும் நல்லது, எல்லாம் தூங்கின்னு இருப்பாங்க, நம்ம பேசிவிடலாம், ஒரு சிக்கலும் இல்லை அதில் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இடமோ குழு குழு, சாப்பாடும் நல்ல சாப்பாடாக இருக்கு. காலையிலேருந்து எந்த நிலையில் இருக்கீங்களோ தெரியல, அதுவும் விட்டா போதுன்னு இருக்கீங்களா அப்படின்னு. நான் வந்திருக்கிற நேரம் இருக்கு பாருங்க, சிக்கலான நேரம். மத்திய பிரதேசம் காலியாக இருக்கு, உத்தரப்பிரதேசமும் காலியாக இருக்கும். மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு பிறகு என்னன்னா மத்திய பிரதேசம் ஃபுல்லாக இருக்கும், கிரைண்டர் ஓடின்னு இருக்கும். உத்தரப்பிரதேசம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்தில் தான் அதிரடி மன்னர் இதை ஏதாவது சேர்த்து விட்டு நம்மளை பேச சொல்றது. இந்த வாய் இருக்கிறது, அது கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது, ஞானேந்திரியமாகவும் இருக்கிறது, அறிகருவியாகவும் இருக்கிறது, தொழிற்கருவியாகவும் இருக்கிறது. இரு மாறுபட்ட வேடங்களில் இருக்கிறது. இப்ப பேசுவதால் பயனொன்றில்லை, அனுபவத்தால் பெறுவதே ஞானம் என்றான் மகாகவி பாரதியார் சுயசரிதையில சொல்ற. அதனால நம்முடைய முன்னோர்கள் இந்த வாய்க்கு 2 பூட்டு வச்சிருக்காங்க. இது ஞானேந்திரியமா எப்ப இருக்கு? ஒரு பொருள் என்ன சுவை, என்ன ருச்சி என்பதை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுகிறது. இது கசப்பு சுவை, இது இனிப்பு சுவை. கசப்பே சுவை என்பதே பல பேருக்கு தெரியாது. ஒரு சுவையுள்ள பொருள் சொல்லுங்கன்னா லட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சுவையுள்ள பொருள் சொல்லுங்க, பாவக்காய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும், ஏன்னா சாப்பிட்றதே இல்லை. அது ஒரு சுவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். துவர்ப்பு சுவை, உவர்ப்பு சுவை, இந்த சுவைகள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக பயன்படுவதனாலே இது அறிகருவி. அப்ப தொழிற்கருவி என்பது எப்பொழுது? பேசும்பொழுது இது தொழிற்கருவி. இப்ப தொழிலை செய்யாமல் பேசாமல் இருக்கிறவர்கள், என் முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அன்பிற்குரிய என் சகோதரர்கள் சகோதரிகள், பேசாமல் இருக்கு, பேசுற தொழிலை செய்து கொண்டிருக்கிறவன். அப்போ கேட்கின்றவர்கள் என்ன தொழிலை செய்கிறார்கள்? ஞானேந்திரியம். செவி என்பது ஞானேந்திரியம், கேட்டல். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். இருக்கிற சொத்துக்கள்லயே எதிராக நல்ல சொத்துன்னா இந்த கேட்கறது இருக்கே, சிரவணம் இருக்கிறதே, அதுதான் செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம்
வள்ளுவர் சொல்றார், செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் அப்படி கேட்கிறமே அந்த விஷயங்கள், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது இருக்கிற செல்வத்திலேயே அதுதான். ஏன்னா அதுதான் நமக்கு உபயோகப்படும். நான் முதலா மேட்டுப்பாளையம் போறேன், ஊட்டிக்கு. என்னை அனுப்பிச்சுட்டாங்க, நீங்க மேலே போயிட்டு வாங்க, மேலே போயிட்டு வாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வண்டி எடுத்து மேட்டுப்பாளையத்தில் மேலே ஏறுறான். பாட்டு போட்டான், இருந்தாலும் பாலை ஊற்றுவார்ன்றான். அப்பதான் வண்டி ஒரு ஹேர்பின் பெண்டில் திரும்புறது, கொண்டை வளைவு ஊசியில். ஏன்பா நல்ல பாட்டா, இதாங்க ராசியான பாட்டுங்கிறான் அவன். வாழ்வே மாயம். இவன் கடைசியில் ஊட்டி கொண்டு போய் சேர்ப்பானா எப்படி இருக்குமோன்னு பயந்துன்னு இருந்தேன். பயன்படுறது, ஓ வாழ்வே மாயம், இது நிற்காது, என்னைக்கு இருந்தாலும் நாம இந்த உடலை விட்டு போகணும். இந்த ஒரு விஷயம்தான். இது சில நேரத்தில் நமக்கு உதிக்கிறது இல்லை, சில நேரத்தில் நமக்கு நம்ம இருக்கிறதுக்குள்ள காலத்தை வீண் பண்ணாமல் இருக்கணும். அப்போ அந்த அந்த விஷயம் இருக்கிறது, அந்த தத்துவம், அது உபயோகமா இருக்கு. அதனால சொல்றார், செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்ப எல்லாரும் கேட்கிறோம், சிரவணம். இங்க கேட்காம பேசுற ஆள் நான் ஒருத்தன் தான். பேசுறதுனால என்னடா பலன்? ஒரு பலனும் கிடையாது. அப்ப கேட்கறது தான் நல்லது, பேசுறவன் நல்லதுன்னா யார் ஞானிகள்னா? எல்லாரும் இருக்கிறவங்கலாம் ஞானி. பேசுறவன் யாரு? அஜ்ஞானி. டுபாக்கூர்லயே நம்பர் 1 அப்படின்னுவாங்க. அப்ப எதுக்கு பேசணும்? இருக்கிறவர்களுக்கு பேசுறதுக்காக வரல, எனக்குள்ளேயே நான் பேசிக்கொண்டு என்னை திருத்திக் கொள்வதற்காக இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்ற மனநிலை, அந்த மனநிலையோடு பேச தொடங்கணும். ஏன்னா இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு எல்லா அனுபவமும் இருக்கு, இன்னும் மேடை கிடைக்கல, அவ்வளவுதான். கிடைச்சதுன்னா எல்லாருமே பேசுவோம். இன்னைக்கு தொலைக்காட்சியிலே இருக்கிற நிகழ்ச்சிகள்லேயே ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி, எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கிற நிகழ்ச்சி தான் அதிகமாக இருக்கு. நீயா நானா, அரட்டை அரங்கம், மக்கள் அரங்கம், இதெல்லாம் ஏன் நல்லா இருக்குன்னா எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் நாம் மனதிலே ஆன்மீகத்தில் முதல் படி எடுத்து வைக்கணும்னா அந்த பேசுகின்ற அரிப்பு குறையணும். முதல் விஷயம் இது. சரி, அதனால வாய்க்கு 2 பூட்டு போட்டிருக்காங்க முன்னோர்கள். ஒரு பூட்டு மௌனம். மாதத்திலே அல்லது வாரத்திலே ஏதாவது ஒரு நாள் நான் மௌனமா இருப்பேன். மௌனம் என்பது ஞான வரம்பு என்று சொல்கிறாள் அவ்வை பாட்டி. மௌனம் இருப்பேன். மௌனம் என்பது இப்போ நவீன காலத்தில் சொல்லணும்னா செல்போனை தொடாமல் இருப்பேன். ரொம்ப கஷ்டமான விஷயம் அது, முயற்சி பண்ணலாம். லட்சியத்தை வைத்து விட்டு நீ பல முறை தடுக்கி விழுந்தாலும் கவலைப்படாது, அந்த முயற்சியில். அதனால ஒரு நாள் நான் மௌனமா இருப்பேன். கையில காமிக்கிறது இல்லை, அப்படிலாம் இல்லை. மௌனம் என்பது புறநிலையில பேசாம இருக்கேன், அகநிலையிலும் பேசாம இருக்கும்.